எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா என்ன அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார். என்னை அவர் பூர்ணமாக மன்னித்திருக்கிறார். என்னை அவர் நீதிமான் என்று காண்கிறார். இது முக்கியம். ஜெபத்துக்கு இதெல்லாம் ஃபவுண்டேஷனான காரியம். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து சுவாசிக்கிறோம். அதான் முக்கியம். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் என் அப்பாவாக இருக்கிறார், அவர் என்னை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே தைரியமா வரக்கடவுங்கிறாரு. ஏன் தைரியமா வரக்கடவுன்னா, சர்வலோக நியாயாதிபதி, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் தவறு செய்திருந்தால் கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அந்த நாளில் அந்த நிமிடத்தில் நான் செய்திருந்தா கூட உள்ள போக முடியும். செய்யுங்கன்னு சொல்லலை, போக முடியும். ஏன் போக முடியும்னா, எனக்கு என்னை நேசிக்கக்கூடிய, எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து அவைகளை நான் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு தகப்பன் சமூகத்துக்கு போறேன். எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சார், நான் எடுக்க வேண்டும் விரும்புகிறார். அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அக்கா எப்படினாலும் வாழலாமா? அன்பை குறித்த அறிவு வந்துச்சுன்னா அந்த செயல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நேசிக்கிற அப்பா, இவ்வளவு எனக்காக உயிரை கொடுக்குற அப்பான்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஏற்ற விதத்தில் வாழ ஆரம்பிப்போம். ஆனால் இப்படி பார்க்கலாம், தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவனுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார், இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னா ஓடி வந்துடுவான். உள்ள போக மாட்டான், பயந்து ஓடி வந்துடுவான். தேவன் நல்லவர், எனக்காக இருக்கிறார், எனக்காக எதுவும் செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். முதல் காரியம், தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நல்லவர். இரண்டாவது காரியம், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அந்த அப்பா என்ன அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார். மூணாவது காரியம், என்னை அவர் பூர்ணமாக மன்னித்திருக்கிறார், என்னை அவர் நீதிமான் என்று காண்கிறார். இது முக்கியம். ஜெபத்துக்கு இதெல்லாம் ஃபவுண்டேஷனான காரியம். என்னை முற்றிலுமாக பூர்ணமாக மன்னித்திருக்கிறார். குற்ற உணர்வு இருக்கிறது, அவமானத்தின் உணர்வு இருக்கிறது, தவறு செய்து விட்டோமோ என்கிற தாழ்வு மனப்பான்மை, அவமானத்தின் உணர்வு இருக்குதுன்னா அங்கே ஃபெய்த் ஆப்ரேட் ஆகாது. ஏன்னா உங்கள் மனத்தில் கர்த்தர் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. எலியா அருபெரும் காரியம் செய்கிறாருங்க. எலியா குறித்து பேசும்பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எதுக்கு உதாரணமாக பேசுகிறார்? நீதிமான் செய்யும் ஆகாபுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்னா நான் ரைச்சியஸ் மேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்கிற வார்த்தை பவர்ஃபுல் வேர்டுங்க. அந்த சகரியாவுக்கு முன்பாக தேவதூதன் சொல்றாங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் வந்து சொல்றேங்கிறார். அந்த கேப்ரியல் சொல்றாரு. கேப்ரியல் மட்டுமல்ல, நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், கர்த்தருடைய வாயா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய மெசஞ்சரா இருக்கிறவர்கள். ஆகாவுக்கு முன்பாக அந்த போல்னஸ், நீ தேவனுக்கு முன்பாக நின்னீங்கன்னா ஆகா வேணுங்க, நத்திங். அவ்வளவு போல்னஸா பேசுறாரு. ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுது. மலையை நிப்பாட்டுறாரு, மலையை பெய்ய வைக்கிறாரு. ஆனால் தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு மனப்பான்மை இருக்குன்னா அவங்களுக்கு போல்னஸ் போயிடும். பேதுரு பிரசங்கத்தை கேட்குறாரு. இது வரைக்கும் ஒரு பிரசங்கத்தை கேட்டதே கிடையாது. பிரசங்கத்தை கேட்டோன்னா போட்டை உள்ளே தள்ளுங்கிறாரு. அதுவரை ஒரு மீனும் பிடிச்சது கிடையாது. அடுத்த நாள் பாடுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா போட்டு நிறைய அளவுக்கு முடிஞ்சு வந்திருக்கு. ஒரு 4-5 நாள் ஃப்ரீயாக இருக்கலாம். அவ்வளவு பாடுன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பாடுகள் நிறைய பாடு கிடச்சிருக்கு. பாடுன்னா படாத பாடு இல்லை, நிறைய மீன் கிடச்சிருக்கு. அவ்வளோ பெற்றதுக்கப்புறம் சொல்கிறான், ஆண்டவரே பாவியான மனுஷன் என்னை விட்டு போகணுங்கிறான். சின் கான்சியஸ்னஸ், பாவ உணர்வு தேவனிடத்தில் நெருங்க விடாது. அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் வரைஞ்சு வரும்பொழுது உங்களுக்கு பாவமற்றவனா கர்த்தர் பார்க்குறாருங்க, பாவம் செய்யாதவனா பார்க்குறாரு.
அந்த உணர்வு இருந்தால் தாங்க போல்ட்னஸே வரும். இன்னொன்று சொல்கிறேன், செல்ஃப் கான்சியஸ் இருக்கிறதுனா ரைச்சஸ் கான்சியஸ் இருக்காது. செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்குன்னா அந்த சுய உணர்வு இருக்குது என்றால் பரிதாபம் இருக்கும். நீதிமான் பரிதாபம் கொள்ள மாட்டான். இந்த பரிதாபம் கொள்றவங்களாம் ரைச்சஸ் நீதியின் உணர்வு இல்லாதவன். அதுக்கப்புறம் அந்த ஆகாபுக்கு முன்பாக போகிறாரு, மலையை பேய் வைக்கிறாரு, அற்புதங்கள் செய்கிறாரு. அதுக்கப்புறம் எலியா 10 வருஷம் இந்த பூமியில் இருந்தார், ஒன்றுமே செய்யலை. 10 வருஷம் சும்மா இருந்தாருங்க. ஏன்? சுயத்தை குறித்த உணர்வு. அது உங்களை செயல்பட விடாது. தேவன் நீதிமானா மாற்றிருக்கிறார், என்னை வரவேற்கிறார். பக்கத்தோடு சொல்லுங்க, தேவன் என்னை நேசிக்கிறார், அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார். தேவன் என்னை நீதிமானாக காண்கிறார். நீதிமானாகிய என்னுடைய ஜெபம் சூழ்நிலைகளை மாற்ற வல்லது. நான் விரும்புகிறதை எனக்கு கொடுக்க வல்லது. ஆமென்.